குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா ஒரு ஹார்ட் பீட் சவுண்டு முடிக்கிற அந்த ஒரு சைக்கிள் தான் என்னென்னா கார்டியாக் சைக்கிள்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? என்னென்னு பார்க்கலாம். த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் த பிகினிங் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட். ஒரு ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது முடிகிற வரைக்கும் நடக்கிற சைக்கிள் தான் கார்டியாக் சைக்கிள். இதை வந்து நம்ம கார்டியாக் சைக்கிள் சொல்கிறோம். டியூரிங் கார்டியாக் சைக்கிள் blood flows through the chambers of the heart in a specific direction. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டியாக் சைக்கிள் முடிகிறது என்னென்னா, ஸ்டார்ட் ஆகி முடிகிறது வந்து blood flow எங்கேருந்து through the chambers of heart இல்லையா? நம்ம சேம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? 4 சேம்பர்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் 4 இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த டைரக்ஷன், ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணுது, கார்டியாக் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. ஓகேவா? ஈச் கார்டியாக் சைக்கிள் லாஸ்ட் அபவுட் 0.8 செகண்ட்ஸ். சரிங்களா? ஒரு கார்டியாக் சைக்கிளும் எவ்வளோ செகண்ட்ஸ் நடக்குது? 0.8 செகண்ட்ஸ் நடக்குது. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் பிகினிங் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட். ஒரு ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த சைக்கிள் தான் என்னன்னு சொல்கிறோம், கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த கார்டியாக் சைக்கிள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, டியூரிங் கார்டியாக் சைக்கிள் வந்து பிளட் ஃப்ளோ த்ரூ த சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட். சரிங்களா? ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சேம்பர்ஸில் பிளட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? அந்த டைரக்ஷனால் ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் சைக்கிள் தான் கார்டியாக் சைக்கிள். ஓகேங்களா? சரி, ஒரு சைக்கிள் எத்தனை செகண்ட்ஸ் நடக்குது? 0.8 செகண்ட்ஸ். 8 செகண்ட்ஸ் கிடையாது, 0.8 செகண்ட்ஸ். ஓகேங்களா? 8 செகண்ட்ஸ்னால் நம்ம 60 செகண்ட்ஸில் 8 செகண்ட்ஸு. ஆனால் இங்கே 0.8 செகண்ட்னா ஒரு செகண்டுக்குள்ளே 0 வரும். சரிங்களா? புரியுதா? 60 செகண்ட்ஸ் தான் 60 மினிட்ஸ்ன்னு சொல்கிறோம். சாரி 1 மினிட் சொல்கிறோம். சரியா? 60 செகண்ட்ஸை ஒரு 1 மினிட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த 60 செகண்டில் ஒரு செகண்ட் இருக்குல்லையா, அந்த ஒரு செகண்டுக்குள்ளார தான் 0.8 செகண்ட். அப்போ இந்த ஒரு செகண்டே என்ன ஆகுது அப்படின்னா ஃபில் ஆகலை, வெறும் 0.8 செகண்ட்ஸில் இது வந்து சைக்கிள் வந்து நடக்குது. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ என்னன்னு பார்க்கலாம். The events during a single cardiac cycle involves என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து அந்த 0.8 செகண்ட்ஸில் இந்த கார்டியாக் சைக்கிள் ஃபில் ஆகுது. அந்த கார்டியாக் சைக்கிளில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அந்த 8 செகண்ட்ஸில் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். 0.8 செகண்ட்ஸில். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்ட்ரியல் சிஸ்டோல். நம்ம ஆல்ரெடி சிஸ்டோல் டயஸ்டோல் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது ஹார்ட் பீட்டில் என்ன நடக்குது? சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படின்னு நடக்குதுன்னு சொல்லி சொன்னோம். சிஸ்டோல்னா கன்ட்ராக்ஷன் ஆஃப் கார்டியாக் ஹார்ட். சரிங்களா? கன்ட்ராக்ஷன் ஆஃப் அண்ட் ரிலாக்ஸேஷன் டயஸ்டோல். சரிங்களா? அப்போது ஏட்ரியம் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகுது, வென்ட்ரிக்கல் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகுது, அது வந்து சிஸ்டோல். அண்டு ரெண்டுமே ரிலாக்ஸேஷன் ஆகிறது டயஸ்டோல். ஓகேவா? அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த கார்டியாக் சைக்கிள் வந்து அந்த இதில் பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லையா சேம்பர்ஸில், அது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரியல் சிஸ்டோல். ஃபர்ஸ்ட் ஒன் ஏட்ரியல் சிஸ்டோல். அப்போ ஏட்ரியம் வந்து என்ன ஆகுது? கன்ட்ராக்ஷன் ஆகுது. கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.1 செகண்ட்ஸ். சரிங்களா? ஒரு செகண்டில் 0.1 செகண்ட். சரிங்களா? அதாவது 8 செகண்டில் ஒரு செகண்ட் என்ன, 0.8 செகண்டில் ஒரு செகண்ட். சரிங்களா? 0.8 செகண்டில் 0.1 செகண்ட் என்ன நடக்குது? ஏட்ரியல் சிஸ்டோல். சரிங்களா? ஏஎஸ் அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோல். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 0.7 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, 1 செகண்ட் ஒரு 0.1 செகண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், கன்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். சிஸ்டோல்னாவே உங்களுக்கு தெரியும் கன்ட்ராக்ஷன். அப்போது என்ன ஆகுது? வென்ட்ரிகல்ஸ் கன்ட்ராக்ஷன் ஆகுது. அப்போ வென்ட்ரிகல் கன்ட்ராக்ஷன் ஆகும்போது எத்தனை செகண்ட்ஸ் நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி 0.7 செகண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது வென்ட்ரிகல் கன்ட்ராக்ஷன் விஎஸ் நடக்கிற ஸ்டேஜ் டைமிங் வந்து 0.3 செகண்ட்ஸ். அப்போ ரிமைனிங் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது? 4 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 4 செகண்ட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், ரிலாக்ஸேஷன் ஆஃப்
வென்ட்ரிகல்ஸ். அப்புறம் என்ன நடக்குது, இந்த 4 செகண்ட்ஸுக்கு வென்ட்ரிகளோட ரிலாக்ஸேஷன் நடக்குது. டயஸ்டோல் அப்படின்னா ரிலாக்ஸேஷன், விரிஞ்சிக்கும். சரிங்களா, கன்ட்ராக்ஷன்னா சுருங்குறது, ரிலாக்ஸேஷன்னா விரிஞ்சிக்கும். சரிங்களா, அப்போது வென்ட்ரிகல் டயஸ்டோல் நடக்கிறது எத்தனை செகண்ட்ஸ் நடக்குது, 0.4 செகண்ட்ஸ் நடக்குது. ஓகேவா, டோட்டல் 8 செகண்ட்ஸில் நடக்குது. சரியா, அடுத்தது இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் சைக்கிளில் நம்ம ஏட்ரியல் சிஸ்டோல் பார்த்தோம், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்த்தோம், டயஸ்டோல் பார்த்தோம் இல்லையா. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை செகண்ட், 8 செகண்ட்ஸ்னு சொன்னோம், 0.8 செகண்ட்னு. அது எப்படி நடக்குது அந்த செகண்ட்ஸ்குள்ளார அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0.1 செகண்ட் வந்து என்ன நடக்குது, ஏட்ரியல் சிஸ்டோல். சிஸ்டோல் அப்படின்னா ஏட்ரியம், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஏட்ரியம் ரெண்டுமே என்ன ஆகும், கன்ட்ராக்ஷன் ஆகும். சரிங்களா, கன்ட்ராக்ஷன் சுருங்கும். அப்போ அந்த டைம் எத்தனை டைம், 0.1 செகண்டுக்கு இது நடக்கும். சரியா, அப்போ என்னவா இருக்கும், 0.1 செகண்டுக்கு இது நடக்கும்போது இந்த வென்ட்ரிகுலர் எல்லாம் என்னவா இருக்கும், ரிலாக்ஸேஷனில் இருக்கும் டயஸ்டோலில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் 3 செகண்ட்ஸில் என்ன நடக்குது, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது. இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்த்திங்க அப்படின்னா வென்ட்ரிக்கிள் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ வந்து ஏட்ரியம் வந்து என்ன ஆகும், ரிலாக்ஸேஷன் ஆகிடும். இது கன்ட்ராக்ஷன் ஆகும்போது இது ரிலாக்ஸேஷன் ஆகிடும். அப்போ இந்த வென்ட்ரிக்கிள் ரெண்டுமே என்னவாகுது, கன்ட்ராக்ஷன் ஆகுது. எடுத்து 0.3 செகண்ட்ஸ்க்கு. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் 0.4 செகண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 செகண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வென்ட்ரிகுலரும் சரி ஏட்ரியமும் சரி ரெண்டுமே ரிலாக்ஸேஷனில் இருக்கும். அதை தான் டயஸ்டோல்னு சொல்கிறோம். ரிலாக்ஸேஷனில் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த டைமில் எப்படி இது வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து 3 செகண்ட்ஸ் நடக்கும்போது இங்கே ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து சிஸ்டோல் இல்லாமல் டயஸ்டோலில் இருக்கு இல்லையா, ஏட்ரியம் ரிலாக்ஸேஷனில் இருக்கும். சரிங்களா, ரிலாக்ஸேஷனில் இருக்கும். அதே மாதிரி இப்போ இது 2 ப்ராசஸும் நடக்கிற அந்த ஸ்டேஜில் இந்த வென்ட்ரிகுலர் வந்து அடுத்தது டயஸ்டோலுக்கு வந்துடும். ரிலாக்ஸேஷன் சுருங்கிச்சு இல்லையா, அடுத்தது ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடும் டயஸ்டோலுக்கு. அந்த டைமில் ஏட்ரியம் என்னவா எடுக்கும், ரிலாக்ஸேஷனில் தான். அப்போ ரெண்டுமே நார்மலாக ரிலாக்ஸேஷனில் இருந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்னாகும், பிளட்டு வந்து ரைட் ஏட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு ஃப்ளோ ஆகும். அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டாவுக்கு போகுது பிளட். சரிங்களா, அயோட்டா இங்கே இருக்கும் இல்லையா, உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் ஃப்ளோ ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதே அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோ ஆகிற அந்த கண்டிஷனில் அந்த வால்வு பார்த்தோம் இல்லையா, ட்ரைகஸ்பீடு பைகஸ்பீட் பார்த்தோம் இல்லையா, அந்த 2 வால்வுமே என்ன ஆகும் அப்படின்னா மூடிக்கும். சரிங்களா, சம் ப்ராசஸ் அதில் நடக்கும். ஏன்னா இப்படி கம்ப்ளீட்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது ரிட்டன் போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக என்ன ஆகிடும், இந்த ட்ரைகஸ்பீடு வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும், மூடிக்கும். இந்த மாதிரி பைகஸ்பீடு இப்படி மூடிக்கும். சரிங்களா, இப்போ இது ரெண்டுமே மூடி திறக்கக்கூடிய அந்த டைமிங் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறோம், ஹார்ட் பீட், லப் டப் அப்படின்னு சொல்கிறோம், ஹார்ட் சவுண்டு. ஓகேங்களா, அந்த சவுண்டு எப்படி க்ரியேட் ஆகுது, சம் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற அந்த டைம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ கார்டியாக் சைக்கிள் புரிஞ்சுதா. ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்றது ஏட்ரியம் ரெண்டுமே கன்ட்ராக்ஷன் ஆகும். அட் த டைம் அந்த கன்ட்ராக்ஷன் அப்போ அதில் இருக்கக்கூடிய பிளட்ஸ் வந்து வென்ட்ரிகுலரில் ஃப்ளோ ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வென்ட்ரிக்கிள் வந்து கன்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது 0.3 செகண்ட்ஸு. அப்போ வந்து வென்ட்ரிக்கிள்ஸில் இருக்கிறது அயோட்டாவுக்கு ஃப்ளோ ஆகும். அண்ட் பல்மனரி ஆர்ட்ரிக்கு ஃப்ளோ ஆகிட்டு அது போகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அங்கே இது ரெண்டுமே வந்து ஒரு 0.4 செகண்ட்ஸுக்கு டயஸ்டோலில் இருக்கும். அந்த டயஸ்டோலில் இருக்கிற ஸ்டேஜில் வந்து 2 இடத்துலையுமே இருந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகும், நார்மலாக ஃப்ளோ ஆகும். ரிட்டன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த டைமில் என்ன நடக்குது, அந்த வால்வ் ரெண்டுமே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். சரிங்களா, அந்த டைமிங்கில் ஏற்படக்கூடிய சவுண்ட் தான் ஹார்ட் சவுண்டு. அதை பற்றி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, heart sound. The rhythmic closure and opening of the valves cause the sound of the heart. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் சவுண்டு அந்த சவுண்ட் அந்த ரிதமிக் வந்து அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறோம், வால்வ் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்வை வந்து என்னென்னு சொல்கிறோம், சவுண்ட், ஹார்ட் சவுண்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு சவுண்டு என்னென்னு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லப், லாங்கர் டியூரேஷன். சரிங்களா, அதாவது ஃபஸ்ட்டு சவுண்ட் லப்னு கேட்கும். அது வந்து எவ்வளோ டியூரேஷன், லாங்கர் டியூரேஷன். அண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த க்ளோசர் ஆஃப் த ட்ரைகஸ்பீடு. ஹார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிகுலருக்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா, பாருங்கள், ஹார்ட்டு, இது ஏட்ரியம், இது ரெண்டும் ஏட்ரியம்,
இது வென்ட்ரிகுலர். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வால்வ் ஓப்பன் ஆகும் இல்லையா, அதுதான் ட்ரைகஸ்பிட்னு சொல்லுவோம். இந்த ட்ரைகஸ்பிட் வந்து க்ளோஸ் ஆகுது எப்படி அப்படின்னா, நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா டயஸ்டோல் டைமில் இது வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ரிட்டர்ன் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ட்ரைகஸ்பிட் என்ன ஆகுது, டப்புன்னு க்ளோஸ் ஆகிக்கும். அந்த க்ளோஸ் ஆகிற அந்த சவுண்ட் தான் என்னென்னு லப் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? அது எத்தனை டியூரேஷன், லாங் டியூரேஷன். ஏன் 0.4 செகண்ட்ஸ் நடக்குன்னு சொன்னோம் இல்லையா டயஸ்டோல், அந்த டைமில் லப் அப்படின்னு சொல்லி கேட்கும் சவுண்ட், லாங்கர் டியூரேஷன். சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். உங்களுக்கு ஹார்ட் சவுண்ட் எப்படி வருது, நம்ம ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்வ் இல்லையா, ஹார்ட் வால்வில் வால்வ்ஸ் இருக்குது. இந்த வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறதுக்கும் உண்டான அந்த சவுண்ட், ஓப்பன் க்ளோஸ் ஆகும்போது ஏற்படுற அந்த சவுண்ட் தான் ஹார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிஸ்டோலோ டயஸ்டோல் நடக்கும்போது, சிஸ்டோல் நடக்குது, கன்ட்ராக்ஷன் நடக்குது. கன்ட்ராக்ஷன் நடந்து பிளட் ஃப்ளோ ஆகணும். ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், அந்த வால்வு வழியாக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த வால்வ் வழியாக போயிட்டு ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வால்வ் என்ன பண்ணு, டக்குன்னு க்ளோஸ் ஆகும். அந்த க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த டைமிங் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். டப்புன்னு நம்ம கதவை அடித்தோன்னா எப்படி சவுண்ட் வருது, டப் அப்படின்னு சவுண்டு வருதுல்ல, அந்த மாதிரி அந்த சவுண்டு தான் என்னன்னு சொல்கிறோம், லப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இந்த லப் அப்படிங்கிற சவுண்டு அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா லாங்கர் டியூரேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த லப்புங்கிற சவுண்ட் வந்து டயஸ்டோல் கண்டிஷனில் எப்படி ரிலாக்ஸேஷன் இருக்குது இல்லையா, அது எவ்வளோ டைமிங் உங்களுக்கு வருது, 0.4 செகண்ட் சொல்கிறோம். அது எந்த ஸ்டேஜில் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைகஸ்பிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரைகஸ்பிட் எந்த இடத்துல இருக்குது, ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் அந்த ட்ரைகஸ்பிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு கீழே நடுவில் அந்த பைகஸ்பிட் இருக்குது. பைகஸ்பிடுக்கு பார்த்தீங்கன்னா மிட்ரல் வால்வுன்னு பேர். இப்போ இந்த ட்ரைகஸ்பிடும் பைகஸ்பிடும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கன்ட்ராக்ஷன் நடக்கும்போது பிளட் ஃப்ளோ ஆகுது, ரைட் ஏட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு ஃப்ளோ ஆகுது. ஆனால் உடனே ரிட்டன் போயிடாமல் இருக்கிறதுக்காக டப்புன்னு க்ளோஸ் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ், லப்புங்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது ரைட் டு லெஃப்ட் ஏட்ரியம். சரிங்களா? ஆரிக்கல் வந்து என்ன ஆகுது, கன்ட்ராக்ஷன் ஆகும்போது ஃப்ளோ ஆகும் பிளட்டு, ரிட்டன் ஃப்ளோ ஆகிற பிளட் ரிட்டன் போகாமல் இருக்கிறதுக்காக டக்குன்னு க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, லப்புங்கிற அந்த சவுண்டு கிடைக்குது. சரிங்களா? அதுதான் நம்ம லப்புங்கிற அந்த சவுண்டு லாங் டியூரேஷனில் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டப் அப்படிங்கிற சவுண்ட். இதை பாருங்கள், இந்த செகண்ட் சவுண்ட் டப் இஸ் ஆஃப் அ ஷார்ட்டர் டியூரேஷன். செகண்ட் சவுண்ட் அதாவது செகண்ட் ஃபஸ்ட்டு லப்பு எல்லு லாங்கர் எல்எல்னு வரும். செகண்ட் சவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா டப்புன்னு சவுண்டு வரும். அந்த டப் சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டர் டியூரேஷன். சரிங்களா? கம்மியான டியூரேஷனில் வரும். சரிங்களா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா செமிலூனார் வால்வ். செமிலூனார் வால்வ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இருக்கும். ஒன்று பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் பல்மனரி வெயினில் அந்த செமிலூனார் வால்வ் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இது வந்து வென்ட்ரிக்கிளோட சிஸ்டோல். சரியா? ஃபஸ்ட்டு ஏட்ரியத்தில் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சு லப்பு. சரிங்களா? இந்த டப் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடந்து அந்த எண்டிங் ஸ்டேஜில் நடக்கும். ஏன் அப்படின்னா, அந்த சிஸ்டோல் நடக்கும்போது, கன்ட்ராக்ஷன் நடக்கும்போது வென்ட்ரிகுலர் இருக்கிற பிளட் வந்து அதில் ஃப்ளோ ஆகிடும். ஆகி முடிச்சுட்டு அது ரிலாக்ஸேஷனுக்கு வர அந்த ஸ்டேஜில் வந்து என்ன நடக்குது, அந்த ரிட்டர்ன் வந்து வராமல் இருக்கிறதுக்காக அந்த செமிலூனார் வால்வு டப்புன்னு க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு டப் சவுண்டு வரும். அது ஷார்ட்டர் டியூரேஷன் தான் அப்படின்னு சொல்லி, அந்த எண்டிங் ஸ்டேஜ் தானே, இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் முடிகிற அந்த கடைசி செகண்டில் தான் அது டக்குன்னு க்ளோஸ் ஆகும். எல்லாம் உள்ளே போயிடுச்சு பிளட் அப்படின்னா டக்குன்னு க்ளோஸ் ஆகும். ஃப்ளோ ஆகிட்டு பல்மனரி வெயினுக்கும் பல்மனரி ஆர்ட்ரிக்கும் ஃப்ளோ ஆகிடும். சரிங்களா? அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு அந்த செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது என்ன கிடைக்குது, டப்புங்கிற அந்த சவுண்ட் கிடைக்குது. அது ஷார்ட்டர் டியூரேஷன். சரிங்களா? இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சிருச்சா? இப்போ ட்ரைகஸ்பிடு பைகஸ்பிடு க்ளோஸ் ஆச்சுன்னா லாங்கர் டியூரேஷனில் லப்புங்கிற சவுண்ட், அந்த செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஷார்ட்டர் டியூரேஷனில் இந்த உங்களுக்கு டப்புங்கிற சவுண்ட் கிடைக்கும். இதுதான் ஹார்ட் பீட், அந்த ஹார்ட் சவுண்ட் வந்து நம்ம பார்க்குறது. சரிங்களா? புரிஞ்சிச்சா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பிளட் ப்ரெஷர். இதை ஒரு நோட்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம. The first sound club is of longer duration and is produced by the closer to the tricuspid. First sound lub,
அது ட்ரைகாஸ்பிடு பைகாஸ்பிடு வால்வும் பிகினிங்கில் எதோட பிகினிங்கில் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்ங்கிற அந்த பிகினிங்கில் உங்களுக்கு நடக்குது சரிங்களா. அந்த ட்ரைகாஸ்பிடோ பைகாஸ்பிடோ க்ளோஸ் ஆகுது சரிங்களா. அதனால் வரக்கூடிய சவுண்ட். செகண்ட் சவுண்ட் வந்து டப் சவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டர் டியூரேஷன் தான். அந்த டைம் எது க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இந்த சிஸ்டோல் வந்து எண்டிங் முடிய போகுது, அது வந்து நடக்குது சரிங்களா. அது வந்து ஷார்ட்டர் டியூரேஷனில் நடக்குது. செகண்ட் டப். ஓகேவா. இப்போ 2 விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட்டு செகண்டு லப்பு டப் ரெண்டுமே வந்து க்ளோசிங். ஏது ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் க்ளோஸ் ஆகுது, செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகுது. இது வென்ட்ரிகுலர் சிஸ்டோலுக்கு வென்ட்ரிகுலர் சிஸ்டோலுக்கு பிகினிங்கில் நடக்கிறது வந்து லப் சவுண்டு, வென்ட்ரிகுலர் சிஸ்டோலுக்கு எண்டிங் ஸ்டேஜில் நடக்கிறது வந்து டப் சவுண்டு. ஓகேவா. இவ்வளோதான் நம்மளுக்கு ஹார்ட் சவுண்டோட விஷயம். நோட்ஸில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டாபிக் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் is the force exerted during the flow of blood against the lateral walls of arteries. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்னு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாத்துக்கும் இருக்குது. ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் அப்படின்லாம் நிறைய பேர்த்துக்கு இப்போ நிறைய கேள்விப்பட்டது சுகரும் ப்ரெஷரும் தான் இல்லையா. அந்த மாதிரி டைமிங்கில் எப்படி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி டிக்ரீஸ் ஆகுது, எப்படி நம்ம பார்க்குறோம், எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் டியூரிங் த ஃப்ளோ ஆஃப் பிளட் எகெயின்ஸ்ட் த லேட்ரல் வால்ஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸ். இப்போ பார்த்தீங்க பிளட் வந்து ஆர்ட்ரிஸ் ஒரு வால், அதாவது ஒரு டியூப் சரியா, அதாவது பிளட் வெசல்ஸ்குள்ளார ஃப்ளோ ஆகும். இப்படி ஒரு பிளட் வெசல் இருக்குது, அதை ஒரு ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆர்ட்ரிஸ் வந்துட்டு பிளட் ஃப்ளோ ஆகுது, இந்த டைரெக்ஷனில் இப்படி ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆர்ட்ரிஸ் வந்துட்டு எலாங்கேட்டட் வால் சரிங்களா, எலாஸ்டிக் மாதிரி அது விரியக்கூடிய அந்த தன்மை இருக்குது அது அந்த வால்க்கு. அதில் இந்த சைடில் இருக்கக்கூடிய வால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த உங்களுக்கு தெரியும் இந்த வால் வந்து இப்படி உருளையாக இருக்கும் சரிங்களா. இந்த இப்படி இருக்கும்போது அந்த சைடு வால் லேட்ரல் வால் இருக்கு இல்லையா, அந்த லேட்ரல் வால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து பிளட் ஃப்ளோ ஆகுது இந்த டைரெக்ஷனில். அப்போது இங்கிருந்து இந்த எண்டிங் வால்வோட எண்டிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ஃபோக்கஸ் ஆகும் ஆர்ட்ரிஸில். இப்போ ஆர்ட்ரிஸில் போகக்கூடிய அந்த பிளட் வந்து ஏதோ எங்கெங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரியோலுக்கு போயிட்டு அங்கேருந்து கேப்லரிஸ்க்கு போயிட்டு அப்புறமா வெசல்ஸ்க்கு போகும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ ஆர்ட்ரிஸில் என்ட்ரி ஆகுது, ஆர்ட்ரிஸில் பிளட் வந்து அந்த வெசலில் என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆகக்கூடிய அந்த பிளட் வந்து எதுக்கு போகுது, ஆர்ட்ரியோலுக்கு போகுது. ஆர்ட்ரியோலேருந்து கேபிலரிஸ்க்கு போகுது, அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயின்ஸ்க்கு போகுது சரியா. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகக்கூடிய அந்த ஆர்ட்ரிஸில் என்ட்ரி ஆகக்கூடிய பிளட் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஹையில் இருக்கும் சரிங்களா. அந்த ஆர்ட்ரிஸ் வந்து கிராஜுவலி ட்ராப்ஸ் இன் த ஆர்ட்ரியோல்ஸ். அது அடுத்தது ஏன்னா இந்த ஆர்ட்ரிஸில் மட்டும் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து ஹை லெவலில் இருக்கும், எலாங்கேட் ஆகும். அப்போ அங்கேருந்து நேராக ஆர்ட்ரியோலுக்கு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து லெஸ் ஆகும், கொஞ்சம் குறையும். ஆர்ட்ரியோலுக்கு போயிடுச்சு, அப்போ அங்கேருந்து திருப்பி கேப்லரிஸ்க்கு போகுது. கேப்லரிஸுக்கு போன உடனே அங்கே இன்னும் கொஞ்சம் என்ன ஆகுது, இதோட ஆர்ட்ரிஸோட ப்ரெஷரும் ரெடியூஸ் ஆகும், ஆர்ட்ரியோல்லையும் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது கேப்லரிலேருந்து வெயின்க்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த கண்டிஷனில் உங்கள் கிராஜுவலி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு ஆர்ட்ரியில் என்ட்ரி ஆகும்போது பிளட்டு ப்ரெஷர் வந்து ஹை லெவலில் இருக்கும். அடுத்தடுத்து ஆர்ட்ரியோலுக்கும் கேப்லரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் போக 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 ஆர்ட்ரிஸ்லேருந்து என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து ரெடியூஸ்டு ஆகிடுது. அப்போ வெரி லோ இன் த வெயின்ஸ்க்கு வரும்போது ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் சரிங்களா. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ப்ரெஷர் இருக்குது. இப்போ 2 விதமான ப்ரெஷர் இருக்குது. என்ன அப்படின்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். அதாவது கன்ட்ராக்ஷன் ஆகும்போது ஏற்படுற ப்ரெஷர் அண்டு ரிலாக்ஸேஷன் ஆகும்போது ஏற்படுற ப்ரெஷர் சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு சிஸ்டோலிக் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்க்கலாம். டியூரிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா வென்ட்ரிகல்ஸ் வந்துட்டு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸ் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வென்ட்ரிகல்ஸ் இருக்குல்ல, வென்ட்ரிகல் பார்ட்டு, இது வந்து கன்ட்ராக்ஷன் ஆகும்போது சுருங்கும்போது சிஸ்டோல் கன்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது, அதுலேயும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்
the left ventricle contracts and force blood into the aorta. என்ன நடக்குது அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட கன்ட்ராக்ஷன் அப்போ என்ன ஆகும், அதிகமான ஃபோர்ஸ் அதில் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஏன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸ் வந்து எதில் பார்த்தோம், நம்ம பிளட் ஃப்ளோ ஆகிறது எப்படி அப்படிங்கிறதுல அந்த டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் அப்போ பார்த்துருக்கோம். அதிகமான ஃபோர்ஸ் வந்துட்டு எதில் இருக்கும், வென்ட்ரிக்கிள்ஸில் இருக்கும். சரிங்களா, பிளட் வெசல்ஸ் படிக்கும்போதும் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்லேயும் பார்த்துருக்கோம். வென்ட்ரிக்கிள்லேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பிகாஸ் எல்லா பார்ட்ஸ்க்கும் அது கொண்டு போகணுங்கிறதுனால. சரி, அப்போது வென்ட்ரிக்கிள்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் இங்கிருந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டு ஃப்ளோ ஆகும்போது பிளட்டு என்ன நடக்குது, ரொம்ப அதிகமான ப்ரெஷர் அங்கே இருக்கும். அப்போ வந்து அயோட்டாவுக்கு வந்து அது ஃப்ளோ ஆகுது. சரிங்களா, அயோட்டாவுக்கு போகும்போது இந்த ப்ரெஷர் ரைசஸ் டு எ பீக், அதாவது பீக்னா ரொம்ப ஹைல இருக்கும். சிஸ்டோலிக் ப்ரெஷர் டியூரிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டோலிக் ப்ரெஷரில் நம்ம சொல்லிட்டோம் வென்ட்ரிகுலர் லெஃப்ட் வென்ட்ரிகுலர்லேருந்து அயோட்டாவுக்கு வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டோலிக் ப்ரெஷரை நமக்கு தெரிஞ்சிச்சு, ப்ரெஷர் வந்து ஹை பீக்கில் இருக்கும். ஸோ விச் ரெஃபர்ட் ஆஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர். அந்த டைமிங்கில் வரக்கூடிய அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். சரியா, இதில் வென்ட்ரிகுலர் லெஃப்ட் வென்ட்ரிகுலரில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ்னால ஏற்படக்கூடிய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது ஹை பீக்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டயஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோலிக் ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா டியூரிங் டயஸ்டோல் ரிலாக்ஸேஷன் அப்போ நடக்குது. இந்த வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ் எங்கே நடக்குது, வென்ட்ரிகல்ஸ் வந்து அந்த சிஸ்டோல் முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேஜில் அண்ட் த ப்ரெஷர் ஃபால்ஸ் டு த லோவஸ்ட் வேல்யூ. அப்போ என்ன ஆகிடும், ப்ரெஷர் வந்து லோவஸ்ட் ஆகிடும், கம்மியாக ஆகிடும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். விச் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் அ டயஸ்டோலிக் ப்ரெஷர். சரிங்களா, அதாவது சிஸ்டோலில் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகும் போதுட்டு ஃபோர்ஸ் வந்து பிளட் அதிகமாக ஃபோர்ஸோட உள்ள வந்து அயோட்டாவில் அந்த ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹை பீக்கில் இருக்கும் ப்ரெஷர். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். சரியா, கன்ட்ராக்ஷன் ஆகும்போது நடக்கிற ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதுபோல் ஹை லெவலில் இருக்கும். அடுத்தது டயஸ்டோலிக்கில் பார்த்திங்க அப்படின்னா டியூரிங் ரிலாக்ஸேஷன் டயஸ்டோல். சரிங்களா, ரிலாக்ஸ் ஆகுது. அந்த கன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் வென்ட்ரிக்கிள் என்ன ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த ப்ரெஷரும் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் குறையும். அப்போ அந்த டைமில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும், லோவாக தான் இருக்கும். சரியா, லோயஸ்ட் வேல்யூ விச் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். சரிங்களா, அடுத்தது in an healthy adult during normal resting condition, the systolic and diastolic blood pressure is expressed as 120 mm over 80 mm. அந்த ஸ்லாஷ் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஹெச்ஜி மெர்க்குரி. சரிங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் ஏன் இங்கே 120 mm கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 120 mm இருக்கு இல்லையா, அந்த 120 mm வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் ஹை பீக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சிஸ்டோலிக் ப்ரெஷர் எப்படி இருக்கும், நல்ல ஹை பீக்கில் இருக்கும். அதனால் அந்த ப்ரெஷர் வந்து 120 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா, அதுக்கு மேலே போணுச்சு 130 140 150 160லாம் போகுது அப்படின்னா அது ஏஜ் வைஸ் வந்து 130 வரைக்கும் இருக்கலாம், 140 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஏஜ் வைஸ். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர். அந்த சிஸ்டோல் அந்த வென்ட்ரிக்கிள் வந்து ப்ரெஷரில் தான் இருக்கும். ஏன்னா அந்த பிளட் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் போகணுன்னு அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் அது 120 வரைக்கும் தான் இருக்கணும் அந்த ப்ரெஷர். சரிங்களா, அதை வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர் 80 mm. 80 வந்து என்னென்னா அந்த டயஸ்டோல் ஆகுது இல்லையா வென்ட்ரிக்கிள், டயஸ்டோலிக் ப்ரெஷர் சொன்னோம் இல்லையா, அந்த ரிலாக்ஸேஷன் வென்ட்ரிக்குலர் ரிலாக்ஸேஷன் நடக்கும்போது ஒரு ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், லோ ஆகிட்டே வருதா, அதை வந்து 80 வரைக்கும் இருக்கணும். அதுக்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு லோவாக இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ இந்த பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா வேரிஸ் டியூரிங் கண்டிஷன்ஸ், சம் கண்டிஷன்ஸ்னால இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அடுத்தது ஆங்ஸைட்டினா ஒரு அது பயம். சரிங்களா, பய உணர்வு, படபடப்பு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எமோஷன்ஸ்னால் அதில் எல்லாமே அழுகை, கோபம் இல்லையா, ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்போம் இல்லையா, டென்ஷன் ஆகும், இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எமோஷன்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப். சரிங்களா, இந்த கண்டிஷன்ஸில் இருக்கும்போது ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகலாம், குறையலாம். சரிங்களா, ரொம்ப லோவாக கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டியூரிங் எதனால் கண்டிஷன்ஸ், ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ்னால. சரிங்களா, அடுத்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கண்டிஷன்ஸும் அது இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா a prolonged or constant elevation of blood pressure is a condition known as hypertension. அதாவது என்னன்னா இப்போ நம்ம 120/80 சொன்னோம் இல்லையா, அது 120லேயே இருந்தால் நார்மல் ஹியூமன் பீயிங். நம்ம பிளட் டெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக ரெஸ்ட்டில் உட்காந்துருப்போம். அப்போ நமக்கு வந்து கையில் அந்த கப்பை வந்து டைப் பண்ணி நமக்கு ப்ரெஷர் பார்ப்பாங்க, சரிங்களா. அப்போ நார்மல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மேனுக்கு என்ன ஆகும், 120/80 இருக்கணும். சப்போஸ் ப்ரொலாங்ட் ஆர் கான்ஸ்டன்ட் எலிவேஷனா என்னென்னா அதிகமாக இருக்கிறது, சரிங்களா. அதுவும் ப்ரொலாங்னா ரொம்ப நாளைக்கு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 130 இல்லை 140 அந்த மாதிரி இல்லை 150 அப்படியே ரொம்ப நாளைக்கு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. செக் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 150 140 150 140 அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக, அது என்னன்னு சொல்லுவோம், ஹை ப்ரெஷர், சரிங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹை பிளட் ப்ரெஷர். அதை வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர்னா என்ன, ரொம்ப ஹையில் இருக்குன்னு அர்த்தம். ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ப்ரெஷர் வந்து ஹைப்பர் டென்ஷனில் இருக்குது. கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக். இது வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் இது என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ இல்லை ஸ்ட்ரோக் வரத்துக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸ்ட்ரோக் மீன்ஸ் பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் இதய அடைப்பு, சரிங்களா. சடனாக ஒரு ஹைப்பர் டென்ஷன் வரும்போது பிளட் அதிகமாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா டக்குன்னு அட்டாக் ஆகிடும். ஹார்ட் வந்து அப்படியே ஃபங்க்ஷன் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா. அந்த மாதிரியே இருக்கும் இந்த ஹைப்பர் டென்ஷனால். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் இஸ் டேர்ம்டு ஹைப்போடென்ஷன். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து அந்த 120ல் இல்லாமல் 80 90 சரியா, அந்த மாதிரி 70 அப்படியே வந்து லோ ஆகிட்டே இருந்துச்சு, அதுவும் லாங் டியூரேஷன் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ லோ ப்ரெஷருங்கிறது ரொம்ப அதை திருப்பி நார்மல் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா. ஹை ப்ரெஷர் கூட டேப்லெட்டோ எதனா ஒன்று போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் லோ ப்ரெஷர் வந்து ரொம்ப கஷ்டம், அதை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சரியா. அதனால லோ ப்ரெஷர் வராத மாதிரி பார்த்துக்கலாம். அந்த டைமிங் வந்து என்ன சொல்லுவோம், டிக்ரீஸ் ஆகுது பிளட் ப்ரெஷர். அதை டிக்ரீஸ் அப்படின்னாவே ஹைப்போ அப்படின்னாவே லோ, டிக்ரீஸ், ஓகேவா. அதனால ஹைப்போ டென்ஷன் சொல்லி அதை சொல்கிறோம், ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. அடுத்தது ஸ்டெத்தஸ்கோப் பார்க்கலாம். ஸ்டெத்தஸ்கோப் இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாருமே பார்த்துட்ருப்போம். ஸ்டெத்தஸ்கோப் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு. எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், சவுண்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. எதுல இருந்து, இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏற்படக்கூடிய சவுண்டை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். பட் நமக்கு தெரிஞ்சு ஹார்ட் பீட்டை தான் செக் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அந்த ஹார்ட் பீட்டை மட்டும் இல்லை, லங்ஸோட பீட்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமக்கில் ஏற்பட அந்த சவுண்ட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்டெத்தஸ்கோப் வழியாக கேட்கலாம், ஓகேங்களா. The heart sound is heard by placing the செஸ்ட்டில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் வந்து கிளியராக கேட்கும். இட் இஸ் a useful diagnostic tool to identify the localized health problems and diagnose diseases. அப்போ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து ஈஸியாக நம்மளால் டயக்னோஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெத்தஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது அந்தந்த பார்ட்ஸில். The modern electronic stethoscope are high precision இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது இப்போ மாடர்னைஸ்டாக ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வந்து வந்திருக்கு. அது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப்னு சொல்கிறோம். ஹை ப்ரிசிஷன்னா ரொம்ப ஹையில் இருக்கும், சரிங்களா. இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம செஸ்ட்டில் வந்துட்டு வச்சு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் வச்சு பார்க்கும்போது கிளியராக இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்வெட்டரு ஒரு ஜர்க்கின் அந்த மாதிரிலாம் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எல்லாம் போட்டு மூடி இழுத்து வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து இது கிளியராக கொடுக்காது. அண்ட் தென் அவுட்டரில் இருக்கக்கூடிய இதை கேட்கும்போது அவுட்டரில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்கும். ஃபேன் ஓடிச்சுன்னா அந்த ஃபேன் சவுண்ட் கேட்கும், யாராவது பேசுனாங்கன்னா அந்த சவுண்டு உள்ளே கேட்கும் நார்மல் ஸ்டெத்தஸ்கோப்பில். இப்போ இந்த மாடர்னைஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்காமல் நமக்கு ஹார்ட் பீட் மட்டும் கிளியராக அக்யூரஸியாக நமக்கு கொடுக்கும். அதே சமயம் அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ட்ரெஸ் அந்த குளூர்னால ஸ்வெட்டர் ஜர்க்கின் இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் கூட வச்சு பார்க்கும்போது நமக்கு கிளியரான ஹார்ட் பீட் சவுண்டு கொடுக்கும். அதனால தான் இது மாடர்னைஸ்டு எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இயர் பீஸு, அதை காதில் வச்சுக்கிறது, இயர் டியூபு, இங்கேருந்து நமக்கு சவுண்ட்ஸ் பாருங்க, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டர்னபிள் டயஃப்ரம் பார்த்திங்க அப்படின்னா டர்னபிளாக இருக்கும். அதாவது இதை வந்து நீங்கள் இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியும் இந்த பாயிண்ட் பாருங்கள், ஒரு நிமிஷம்.
நடுவில் ஒரு அந்த ரெட் கலர் பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஓப்பன் க்ளோஸ் தெரியும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா எந்த சவுண்டும் உங்களால் ஹியர் பண்ண முடியாது. க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓப்பன் திருப்பி ரொட்டேட் பண்ணி அது க்ளோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ உங்களால் ஹார்ட் பீட் சவுண்டை நீங்கள் கேட்க முடியும். சரியா? அதுக்கு தான் இதுக்கு வந்து டேர்னபிள் டயஃப்ரம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல். அந்த பெல் ஷேப்பில் இருக்கிறதுனால இது வந்து பெல்லுன்னு பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு. இதுலேருந்து டியூப் ப்ரொடியூஸ் ஆகிட்டு டியூபிங் இந்த பைப் வழியாக உங்களுக்கு சவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி இந்த ஏர் டியூப் வழியாக உங்களுக்கு போயிட்டு ஏர் பீஸில் கேட்கும். சரிங்களா? இதுதான் ஸ்டெதஸ்கோப், நார்மல் ஸ்டெதஸ்கோப். ஓகேவா? அடுத்தது இது மாடர்னைஸ்டு ஸ்டெதஸ்கோப், டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். சரிங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். இது வந்து ஒர்க் ஆகாத வச்சு பார்த்தோன்னே இங்கே நமக்கு ஹார்ட் பீட்டோட அந்த ரேட் கொண்டு தெரியும். சரிங்களா? நல்லா கிளியராகவும் கேட்கும். சொன்ன மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் இது நல்லா கிளியராக ஹார்ட் பீட் சவுண்டை கிறிஸ்டல் கிளியராக நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அது இந்த மாடர்னைஸ்டு ஸ்டெதஸ்கோப். அடுத்தது ஸ்பிக்மோமானோமீட்டர். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் பார்க்கக்கூடிய மிஷின். சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட், பிளட் ப்ரெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அது பிக்சருக்கும் இதுலேயே இருக்குது, பார்க்கலாம். இப்போ sphygmomanometer is a clinical instrument used to measure blood pressure when a person is in a relaxed and resting condition. சரிங்களா? இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த ரிலாக்ஸ்டாக ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் மேனுக்கு நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவோம் இதில் வச்சு. the pressure of the brachial artery is measured. சரிங்களா? இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி மெத்தடில் அவங்க அதாவது மேனுவலாக செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பிளட் ப்ரெஷர் வந்துட்டு மேனுவலாக செக் பண்ணுறாங்க. இந்த கஃப் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கஃப் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸில். இதை நல்லா டைப் பண்ணிவிட்டு அது அப்பர் ஆர்மில் டைப் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன ஆகும், அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த ப்ரெஷர் உள்ளே போயிட்டு நம்மளை அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கஃப்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இங்கே வந்து என்னாகும், மெர்க்குரி வந்து ஹையில் போகும். சரிங்களா? மேலே போயிட்டே இருக்கும். ஒரு சர்டைன் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த இடத்துல அந்த ப்ரெஷரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும்போது சர்டைன் ஸ்டேஜ் 120 சொன்னோம் இல்லையா நார்மல் மேனுக்கு, அந்த 120 இருந்துட்டு அந்த 80 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வரும். டப் 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 டப்புன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது வந்து 80யோட வந்து அப்படியே நின்றும், ரெடியூஸ் ஆகி அப்படியே வந்து நின்றுடும். சரிங்களா? இந்த டைமிங் தான் வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர்னு சொல்லி 120 to 80 நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஹையஸ்டில் இருக்கிறவங்களுக்கு 140 இருக்கலாம், 150 அந்த சவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். 80 வரைக்கும் இருக்கலாம், இல்லை 70க்கு குறையலாம், இல்லை 90க்கு வரலாம். அந்த மாதிரி சம் சேஞ்சஸ் வந்து நடக்கும் இந்த ப்ரெஷர் ஹைப்பரில் இருக்கிறவங்களுக்கும் ஹைப்போவில் இருக்கிறவங்களுக்கும். அப்போ அந்த சவுண்ட் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேவா? அதுதான் வந்து பிளட் ப்ரெஷர் பிபி பார்க்குறதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது மேனுவல். பட் இப்போ தான் நிறைய வந்து உங்களுக்கு மாடர்னைஸ்டாக வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாடர்னைஸ்டு வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே செக் பண்ணுவீங்க, அந்த கஃப் மட்டும் போட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது உங்களுக்கு வேலை. இதுதான் பிளட் ப்ரெஷரில் செக் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கியல் ஆர்ட்ரி சொல்கிறாங்க இல்லையா, பிரேக்கியல் ஆர்ட்ரி வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பர் ஆர்ம் பார்த்தோம் இல்லையா, அந்த அப்பர் ஆர்ம்லேருந்து பிரேக்கியல் ஆர்ட்ரி வந்துட்டு இந்த எல்போவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரியும். சரிங்களா? இதில் வந்து இந்த 2 பிரியிற இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வச்சு செக் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரெஷர் அந்த ஹை ப்ரெஷரில் வரக்கூடிய அந்த ஆர்ட்ரியில் வரக்கூடிய அந்த ப்ரெஷரை இந்த இடத்துல வந்து பிரேக்கியல்லேருந்து அது 2 பிரியும் போது இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அந்த ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறது, அப்போ தான் சவுண்ட் கேட்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் கொண்டு இதில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் த ஹார்ட். எந்த அளவுக்கு ஹார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் டு டயக்னோஸ் கண்டிஷன்ஸ் சச் ஆஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸில் இருக்கா இல்லை டிக்ரீஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? Monometric and modern digital types are the apparatus used to measure blood pressure. அதான் மோனோமெட்ரிக்ங்கிறது நம்ம டிஜிட்டல் டைஸ்டாக இருக்கும். சும்மா எடுத்து அந்த கஃப் மட்டும் நீங்கள் டைட் பண்ணால் போதும், அதுவே உங்களுக்கு காமிச்சிடும். அந்த பிக்சரில் உங்களுக்கு இருக்கு இல்லையா, பாருங்கள், இதுதான் டிஜிட்டலைஸ்டு. சரிங்களா? இது வந்து நிறைய மெத்தடில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா விரல் ஒரு சின்ன ஒரு
இது மாதிரி பென்ட்ரைவ் மாதிரியே தான் இருக்குது. அதுக்குள்ளார விரல் வச்சிங்க அப்படின்னா உங்களோட பிளட் ப்ரெஷர், அது ஹார்ட் பீட்டு எல்லாத்தையுமே அது மெஷர் பண்ணி சொல்லும். இந்த அளவுக்கு மாடர்னைஸ்டாக ஆயிருக்கு. சரிங்களா? அது நம்ம ஸ்கூல்ஸில் கூட இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் பிளட் ப்ரெஷர் பார்க்குறது வந்து ஸ்பிக்மோ மானோமீட்டர்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்படி தான் வந்து பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இன்றைக்கி இந்த கிளாஸோட முடிஞ்சு அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.